Hi friends, இன்னைக்கு நம்ம எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் கிளாஸ் 10 பார்த்தீங்கன்னா ஹவு டு செட் கோல்ஸ் இதுதான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹவு டு செட் கோல்ஸ். வி கேன் யூஸ் ஸ்மார்ட் மெத்தட் டு செட் கோல்ஸ். SMART. SMART stands for specific, measurable, achievable, realistic, time bound. சரிங்களா, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெசிஃபிக். A specific and clear goal answers 6 questions. ஒரு clear goal ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 6 questions கேட்பாங்க. Who is involved in the goal? What do I want to do? Where do I start? When do I start and finish? Which means I use? Why am I doing this? Not a specific goal. இதை பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக இல்லாதவங்க இப்போ சொல்கிறது I would learn to speak English அந்த மாதிரி. ஸ்பெசிஃபிக் கோல் எப்படி இருக்குன்னா I would learn to English fluently by joining coaching classes after my school every day and in 6 months. I will take part in the inter-school debate competition. This is specific goal. This is not a specific goal. Next, measurable. A measurable goal answer questions how much, how many, and how do I know that I have achieved results. Not measurable goal. I want to be rich. That's all. இது மட்டும் தான் இருக்கும். Measurable goals I want to be rich. Measurable goals அப்படின்னா I want to have 5 times more money that what I have today in my hand at the end of this year. This is measurable goal. Next பார்த்தீங்க அப்படின்னா achievable. Breaking down big goals into smaller parts will make the goal achievable. ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பிக் கோலில் ஸ்மாலர் பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணணும். பிக்கர் கோல் என்ன அப்படின்னா ஐ வாண்ட் டு பிகம் எ டீச்சர் இன் மை ஸ்கூல். இதுதான் பிக்கர் கோல். பிரேக்கிங் இன்டு ஸ்மாலர் கோல்ஸ் கம்ப்ளீட் ஹையர் செகண்டரி, கம்ப்ளீட் கிராஜுவேஷன், கம்ப்ளீட் B.Ed, apply for the jobs in the teaching field. This is realistic. Next realistic. A realistic goal would be something that we want to achieve and can work towards. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரியலிஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஐ வில் ரீட் மை என்டையர் இயர்ஸ் சிலபஸ் இன் 1 day அண்ட் கெட் குட் மார்க்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா அன்ரியலிஸ்டிக். ரியலிஸ்டிக் என்ன அப்படின்னா ஐ ஸ்பெண்ட் 3 hours எவ்ரி டே ஆஃப் த இயர் ஆஃப்டர் ஸ்கூல் டு ரிவைஸ் மை சப்ஜெக்ட்ஸ் டு கெட் குட் மார்க்ஸ் இன் த எக்ஸாம்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் பவுண்ட். ஒரு டைம் வச்சுக்கிறது. A smart goal should have a time frame by when the goal needs to be achieved. This encourages us to take action to completely fulfill the goals. Not a time bound. ஒரு டைம் இல்லாமல் ஒரு கோலை செட் பண்ணுது. I want to lose 10 kg someday. எப்பயாச்சும் ஒரு நாள். டைம் பவுண்ட் கோல் அப்படின்னா I want to lose 10 kg in the next 6 months. நெக்ஸ்ட் 6 monthsக்குள்ளே நான் 10 kg லாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது டைம் பவுண்ட் கோல். தேங்க்யூ.